சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த வேலையில் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்திலிருந்து ஆடியோ லான்ச் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் எல்சியூவில் இந்த படம் உருவாக்கலை என ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும் என தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலக சினிமாவே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கு. லோகேஷ் கடைசியாக பார்த்தீங்கன்னா லியோ படம் எடுத்திருந்தார். லியோ படத்துடைய 2ஆம் பாதி சரியில்லாததுனால அந்த படம் ஒரு தோல்வி படம் என்றே சொல்லப்படுது. அதற்கு காரணம் 2ஆம் பாதியில் திரைக்கதையை சரியாக அமைக்கலை. மேலும் லோகேஷ் நிறைய கதை சொல்கிறாரு, ஆனால் எதுவுமே புரியும்படியுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. மேலும் இது ரசிகர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் லியோ படத்தில் செஞ்சதை நம்ம கூலி படத்தில் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணார் நம்ம லோகேஷ். ரஜினியுமே பார்த்தீங்கன்னா கூலி படத்தை முடிச்சுட்டு இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக இருக்கார். ரஜினியுமே கூலி படத்தின் மீது அதீத நம்பிக்கை வச்சிருக்காராம். ஏன்னா சமீப காலமாக எந்த படத்தையுமே பார்த்தீங்கன்னா சரியாக எடுக்கிறது இல்லை. பெரிய நடிகர்கள் என்ற படத்தை சொதப்பிடுறாங்க. அந்தளவுக்கு தான் டைரக்டர்ஸ் படத்தை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த கூலி படம் அப்படி இருக்காது என லோகேஷ் சொல்லியிருக்காரு. ரஜினியுமே இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காராம். மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் சிட்டுக்கு வைப் விட்டுருந்தாங்க. பாடல் ரொம்ப வைப் பண்ணுற மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஆடியோ லான்ச்சை ஜூலை மாதம் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்களாம் படக்குழு. மேலும் ஜூலையில் ஆடியோ லான்ச் நடத்திட்டு ஆகஸ்ட்டில் படம் ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் அதற்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால லோகேஷ் ஜூலையில் ஆடியோ லான்ச்சை நடத்த பிளான் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினியோடு சேர்ந்து விஜயும் கலந்துப்பார் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம ரஜினி அவர்கள் என்ன கதை சொல்ல போகிறாரு, இதை தான் இப்போ ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. கூடிய விரைவிலே ஆடியோ லான்ச்சுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான வீடியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.